கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த படிப்பினையில் இயேசுவுக்கு சிலை, சுரூபம் மற்றும் படம் வைப்பது சரியா என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். கத்தோலிக்க சபையின் ஆலயங்களிலும் கத்தோலிக்க விசுவாசிகளின் வீடுகளிலும் இயேசு, மரியாள் மற்றும் புனிதர்களுக்கு சிலைகள், சுரூபங்கள் மற்றும் படங்கள் வைப்பதை ரோமன் கத்தோலிக்க சபை ஊக்குவித்து வருகிறது. தாங்கள் அந்த சிலைகளை வணங்குவது இல்லை, ஒரு ஞாபகத்திற்காகவே சிலைகளை வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு சிலையோ, சுரூபமோ மற்றும் படமோ செய்து வைக்க இறை வார்த்தையில் இடம் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் வசனம் 4. யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். இது 10 கட்டளைகளில் 2ஆம் கட்டளை. இந்த கட்டளை கத்தோலிக்க மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த கட்டளை கத்தோலிக்க சின்ன குறிப்பிடம் என்கிற திருமறை சுவடியிலும் எந்த ஒரு கத்தோலிக்க சபையின் வலைதளங்களிலும் இல்லை. கத்தோலிக்க மறைநூல் தந்தையாம் கடவுள் 10 கட்டளைகளில் முக்கிய கட்டளையாக கொடுத்த 2ஆம் கட்டளை சின்ன குறிப்பிடம் என்கிற திருமறை சுவடியில் ஏன் இடம் பெறவில்லை? கத்தோலிக்க சிறுவர்கள் வாசிக்கும் சின்ன குறிப்பிடம் என்கிற திருமறை சுவடியில் 10 கட்டளைகளில் 2ஆம் கட்டளையை மறைத்து வைத்து கத்தோலிக்க சபை சிறு வயது முதலே ரோமன் கத்தோலிக்கர்களை ஏமாற்றி வருகிறது. ரோமன் கத்தோலிக்க திருவிவிலியத்தில் 10 கட்டளைகளில் ஆண்டவருக்கு இணையான சிலைகளை உருவாக்கவோ வழிபடவோ வேண்டாம் என்கிற 2ஆம் கட்டளை சின்ன குறிப்பிடம் என்கிற திருமறை சுவடியில் ஏன் இடம்பெறவில்லை? 2ஆம் கட்டளையை அகற்றியதன் காரணமாக 9 கட்டளைகளை மீந்திருக்க அதை ஈடுகட்ட 10ஆம் கட்டளையை 2ஆக உடைத்துவிட்டது ரோமன் கத்தோலிக்க சபை. 2ஆம் கட்டளையை அகற்றியதை ஈடுகட்ட 10ஆம் கட்டளையை 2ஆக உடைத்து 10 கட்டளைகள் உள்ளது போல கணக்கு காண்பித்து விட்டனர். திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் வசனம் 18-19. இந்த நூலில் உள்ள இறை வாக்குகளை கேட்போர் அனைவரையும் யோவானாகிய நான் எச்சரிப்பது யாதெனில், இந்த இறை வாக்குகளோடு ஏதையாவது யாரேனும் சேர்த்தால் இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள வாதைகள் அவர்களை வந்தடையுமாறு கடவுள் செய்வார். இந்த நூலில் உள்ள இறை வாக்குள்ள ஏதையாவது யாரேனும் எடுத்துவிட்டால் இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள வாழ்வு தரும் மரத்தினின்றும் திருநகரின்றும் அவருக்குரிய பங்கை கடவுள் எடுத்து விடுவார். திருவிவிலியத்தில் உள்ள வார்த்தைகளில் எந்த வார்த்தையையும் சேர்க்கவோ எடுக்கவோ ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை என்கிறார் தூய ஆவியானவர். அப்படி இருக்க 10 கட்டளைகளில் உள்ள 2ஆம் கட்டளையை எடுப்பதற்கு ரோமன் கத்தோலிக்க சபைக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? ஆண்டவருக்கு இணையான சிலைகளை உருவாக்கவோ வழிபடவோ வேண்டாம் என்கிற 2ஆம் கட்டளையை நீக்கியதுமல்லாமல் இந்த கட்டளையை கத்தோலிக்க விசுவாசிகளுக்கு போதிக்காமலும் இருக்கிறது ரோமன் கத்தோலிக்க சபை. மறைக்கல்வி பயிலும் சிறுவர்களுக்கு 10 கட்டளைகளில் உள்ள 2ஆம் கட்டளையை சிறு வயது முதல் மறைத்து வைத்து சிலை வழிபாடு செய்வதை ஊக்குவித்து வருகிறது ரோமன் கத்தோலிக்க சபை. அதே போல ரோமன் கத்தோலிக்க ஆலயங்கள், பள்ளிகள் மற்றும் கல்லூரி வளாகங்களையும் இயேசு, மரியாள், புனிதர்கள் மற்றும் வான தூதர்களின் சிலைகளால் நிரப்பி ஆண்டவர் இயேசுவின் கட்டளையை பகிரங்கமாக மீறி வருகிறது ரோமன் கத்தோலிக்க சபை. இதனால் ரோமன் கத்தோலிக்கர்கள் விண்ணரசுக்குள் நுழைவது கேள்விக்குறியாக இருக்கிறது. சிலைகளை உருவாக்க வேண்டாம். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் வசனம் 23. எனக்கு இணையாக வைக்க வெள்ளியிலான தெய்வங்களையும் பொன்னினால் ஆன தெய்வங்களையும் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம். எனக்கு இணையாக இருக்கும் தெய்வ சிலைகளையோ படங்களையோ சுருவங்களையோ உங்களுக்கு செய்து கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். எனக்கு இணையாக என்றால் இயேசுவுக்கு ஒப்பாக என்று அர்த்தம். எனக்கு இணையாக சிலைகளையோ படங்களையோ செய்யக்கூடாது என்று இயேசுவே கட்டளையிட்டிருக்க, இயேசுவுக்கென்று படங்களை வீட்டில் செய்து வைத்திருப்பது நியாயமா? இயேசுவுக்கென்று படங்களை வீட்டிலே செய்து வைத்திருப்பது ஆண்டவருடைய கட்டளைக்கு விரோதமானது. மரித்தவர்களின் படங்களுக்கே மாலை அணிவித்து தூபம் காட்டுவார்கள். உயிரோடு இருப்பவர்களுக்கு மாலை அணிவித்து ஒருபோதும் தூபம் காட்டுவது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும் உயிருள்ள கடவுள். உயிரோடு இருக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கு மாலை அணிவித்து தூபம் காட்டுவது இயேசு கிறிஸ்துவை மரித்தவராக கருதுவதற்கு சமம். உயிரோடு இருக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கு மாலை அணிவித்து தூபம் காட்டுவது தேவதூஷணம். லேவியர் 26:1. நீங்கள் உங்களுக்கென சிலைகளையும் படிமங்களையும் கல் தூண்களையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டாம்.
வணங்குவதற்கென கற்சிலைகளை நாட்டில் நாட்ட வேண்டாம், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். கத்தோலிக்க சபையில் இருப்பது சிலை அல்ல, மாறாக அது சுரூபம் என்று கூறுவார்கள். ஆனால் சிலைகளையும் படிமங்களையும் உங்களுக்கு உருவாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகிறார். அந்த சுரூபங்களை நாங்கள் வணங்குவது இல்லை, அதை நினைவாகத்தான் உண்டாக்கி வைத்துள்ளோம் என்று ரோமன் கத்தோலிக்க சபையோ பொய்யாய் சாதிக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனமோ சிலைகளையும் படிமங்களையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறது. படிமம் என்றால் சுரூபம் என்று பொருள். சுரூபங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று இறை வார்த்தை தெளிவாக நமக்கு கட்டளையிடுகிறது. நினைவாக உண்டாக்கி வைத்து வணங்காதீர்கள் என்று ஆண்டவர் கட்டளையிடவில்லை, மாறாக உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம் என்று கட்டளையிட்டிருக்கிறார். வணங்குவதற்கென ஆண்டவர் இயேசுவுக்கு இணையான கற்சிலைகளை உங்கள் முன் நாட்ட வேண்டாம் என்று கடவுளுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்பிக்க, ஆண்டவருடைய கட்டளைகளையும் மீறி சுரூபங்களை உண்டாக்கி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு கத்தோலிக்க சபையினர் அந்த சுரூபங்களை வணங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எரிச்சல் மூட்டி வருகின்றனர். லேவியர் 19:4. சிலைகள் பக்கம் திரும்ப வேண்டாம், உங்களுக்கென தெய்வ படிமங்களை வார்த்து கொள்ள வேண்டாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். தெய்வ படிமங்களை வார்த்து கொண்டு சிலைகள் பக்கம் திரும்ப வேண்டாம், அவைகள் உங்கள் தெய்வங்கள் அல்ல, நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று கடவுள் எச்சரிக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவராக இருப்பதினால் அவருக்கு இணையாக சிலைகளையோ படங்களையோ செய்து அவைகளுக்கு வணக்கம் செலுத்துவது தேவதூஷணம். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டனை. விடுதலை பயணம் 20:4-5. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம், ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். ஆண்டவர் இயேசு அருவருக்கும் காரியம் சிலை வழிபாடு. கடவுளுக்கு ஒப்பாக இருக்கும் எந்த ஒரு சிலையையோ ஓவியத்தையோ நீ உனக்கு உருவாக்க வேண்டாம், அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை செய்யவோ வேண்டாம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் கட்டளையை மீறி இயேசுவுக்கு இணையாக சிலையையோ சுருவத்தையோ ஓவியத்தையோ உண்டாக்கி அதை வணங்கி அவைகளை வழிபடுபவர்களை மட்டுமல்ல, அவர்களின் சந்ததியையும் சேர்த்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன் என்று விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் வசனம் 4-5 ஆண்டவர் எச்சரிக்கிறார். யோவான் 4:24. கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுபவர்கள் அவருடைய உண்மை இயல்பாகிய உருவமற்ற தன்மையோடு அவரை வழிபட வேண்டுமே அல்லாமல் ஒரு படத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு சுருவத்தின் மூலமாகவோ அவரை வழிபடுவதை ஆண்டவர் இயேசு ஒருபோதும் விரும்புவது இல்லை. ஆண் அல்லது பெண் சிலைகளை செய்யாதீர்கள். இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் வசனம் 15-18 வரை. ஓரேபு மலையில் நெருப்பு நின்று ஆண்டவர் உங்களோடு பேசிய அந்நாளில் நீங்கள் எந்த உருவத்தையும் காணவில்லை. எனவே மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள், நீங்கள் அழிவுக்கு உள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள். ஆண் அல்லது பெண், நிலத்தின் விலங்குகள் அல்லது வானத்து பறவைகள், தரையில் ஊர்வன அல்லது தரைக்கு கீழே நீர் வாழும் மீன்கள், எந்த உருவத்திலும் சிலைகளை செய்யாதீர்கள். ஓரேபு மலையில் நெருப்பு நின்று ஆண்டவர் மோசேயிடம் பேசி 10 கட்டளைகளை கொடுத்த போது இஸ்ரவேலர் கடவுளை எந்தவித உருவத்திலும் காணவில்லை. ஒரு உருவத்தை கண்டால் அதன் வடிவில் சிலைகளை செய்து இஸ்ரவேலர்கள் கெட்டுப் போவார்கள் என்கிற காரணத்திற்காகவே கடவுள் எந்த உருவத்தையும் அவர்களுக்கு காண்பிக்கவில்லை. ஆகையால் எந்த ஒரு ஆண் உருவத்திலோ அல்லது பெண் உருவத்திலோ சிலைகளை செய்ய வேண்டாம் என்கிறார் ஆண்டவர். ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபையோ அந்தோனியார், செபஸ்தியார் போன்ற ஆண் உருவங்களையும், மரியாள், குழந்தை தெரசால் போன்ற பெண் உருவங்களையும் செய்து வைத்து ஆண்டவருக்கு கோபமூட்டி வருகிறது. நீங்கள் அழிவுக்கு உள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள் என்று தந்தையாம் கடவுள் எச்சரிக்கிறார். சிலைகள் மற்றும் படங்கள் அருவருப்பானவை. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் வசனம் 6. ஆகவே இஸ்ரவேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, திரும்புங்கள், உங்கள் சிலைகளை விட்டு திரும்புங்கள், உங்கள் அருவருப்புகள் அனைத்தையும் விட்டு உங்கள் முகத்தை திருப்புங்கள்.
இங்கு அருவருப்பு என்று ஆண்டவர் கூறுவது சிலைகளையே. இயேசுவுக்கு இணையான சுரூபங்களை உண்டாக்கி வைத்து அவைகளை வழிபடுவது ஆண்டவருக்கு அருவருப்பானது. சிலைகளை விட்டு விலகி மனம் திரும்பி கடவுளை அவருடைய உண்மை இயல்பாகிய உருவமற்ற தன்மையோடு வழிபட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எரேமியா 7:30. ஏனெனில் யூதாவின் மக்கள் என் கண்முன் தீமை செய்தனர் என்கிறார் ஆண்டவர். என் பெயர் விளங்கும் கோவிலை தீட்டுப்படுத்தும்படி அவர்கள் அருவருப்பானவற்றை அங்கு வைத்தார்கள். ரோமன் கத்தோலிக்க ஆலயங்களில் இயேசுவுக்கு இணையான சிலைகளை வைத்திருப்பது ஆண்டவருக்கு முன்பாக பொல்லாப்பானதும் அருவருப்பானதுமாக இருக்கிறது. எரேமியா 32:34. எனது பெயர் விளங்கும் கோவிலை தீட்டுப்படுத்தும்படி தங்கள் அருவருப்பான சிலைகளை அதில் வைத்தார்கள். பழைய ஏற்பாட்டில் சிலைகளை செய்து அந்த அருவருப்புகளை எருசலேம் ஆலயத்தில் வைத்து அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை அவருடைய உண்மை இயல்பாகிய உருவமற்ற தன்மையோடு வழிபடாமல் ஒரு படத்தையோ அல்லது ஒரு சுரூபத்தையோ உண்டாக்கி அதை இயேசு என்று நம்பி வழிபடுவது சாபத்தை வருவித்துக் கொள்ளும் செயல். எசேக்கியேல் 20:7. மேலும் அவர்களை பார்த்து ஒவ்வொருவரும் தம் கண்களுக்கு விருந்தளிக்கும் அருவருப்பானவற்றை விட்டெறியட்டும். எகிப்தின் தெய்வ சிலைகளால் உங்களையே தீட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று சொன்னேன். கண்களுக்கு விருந்தளிக்கும் தெய்வ சிலைகளை அருவருப்புகள் என்றும் அந்த அருவருப்பான சிலைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்றும் கடவுளாகிய ஆண்டவர் எச்சரிக்கிறார். எசேக்கியேல் 20:8. அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர், எனக்கு செவிசாய்க்க மறுத்தனர். அவர்கள் கண்களுக்கு விருந்தளித்த அருவருப்பானவற்றை எவனும் விட்டெறியவில்லை, எகிப்தின் தெய்வ சிலைகளை ஒதுக்கிவிடவும் இல்லை. ஆகையால் எகிப்து நாட்டின் நடுவில் என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி என் சினத்தை தீர்த்து கொள்வேன் என்று நான் கூறினேன். ஆண்டவர் எச்சரித்த பின்பும் அவருக்கு இணையாக அவர் அருவருக்கும் தெய்வ சிலையையோ அல்லது சுரூபத்தையோ உண்டாக்கினால் தமது ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி தமது சினத்தை அவர்கள் மேல் தீர்த்து கொள்வேன் என்கிறார். எல்லா வகையான தெய்வ சிலைகளையும் படங்களையும் ஆண்டவர் வெறுக்கிறார். ஏசாயா 42:8. நானே ஆண்டவர், அது என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன். ஆண்டவர் தம்முடைய மாட்சியையும் புகழையும் சிலைகளுக்கு விட்டுக்கொடேன் என்கிறார். ஆண்டவர் இயேசுவுக்கென்று சிலைகளையும் படங்களையும் உண்டாக்கி அந்த சிலைகளை கனப்படுத்துவதை ஆண்டவர் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இயேசுவுக்கென்று படங்களை உண்டாக்கி ஆண்டவர் அருவருக்கும் அந்த படங்களை வணங்கி அவரை கோபப்படுத்தி ரோமன் கத்தோலிக்கர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எரேமியா 51:47. எனவே நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் பாபிலோன் சிலைகளை தண்டிப்பேன். அந்த நாடு முழுவதும் சிறுமையுறும், கொலையுண்டோர் அனைவரும் அதன் நடுவே விழுந்து கிடப்பர். இறுதி தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் இயேசுவின் மகா இரக்கத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இயேசுவுக்கு இணையாக இருக்கும் படங்களையும் சுரூபங்களையும் தங்கள் வீட்டிலிருந்து அகற்றி தங்கள் ஆன்மாக்களை காத்துக்கொள்ள வேண்டும். 2 அரசர்கள் 17:2. இக்காரியத்தை நீங்கள் செய்யலாகாது என ஆண்டவர் அவர்களுக்கு உரைத்திருந்தாலும் அவர்கள் சிலைகளை வழிபட்டு வந்தனர். சிலைகளை உருவாக்க வேண்டாம் என்று தந்தையாம் கடவுள் ஆணையிட்டும் கட்டளைகளை அறிந்தும் இயேசுவுக்கு இணையாக படங்களையும் சிலைகளையும் வைத்திருப்பவர்கள் இறுதி தீர்ப்பு நாளிலே தண்டிக்கப்படுவது உறுதி. சிலை வழிபாடு நரகத்திற்கு இட்டுச் செல்லும் எளிய பாதை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல் 106:36. அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர், அவையே அவர்களுக்கு கண்ணிகளாயின. பிசாசின் குறிக்கோள் என்னவென்றால் எல்லா ஆன்மாக்களையும் நரகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே. சிலை வழிபாடை செய்கிறவர்கள் பிசாசு தங்களுக்கு வைத்த சிலை வழிபாடு என்கிற தந்திரமான கண்ணியில் சிக்கி தங்கள் ஆன்மாக்களை அழித்துக் கொண்டு வருகிறார்கள். ஏசாயா 2:8. அவர்கள் நாட்டில் சிலைகள் மலிந்துள்ளன, தங்கள் கை வேலைப்பாட்டினால் செய்தவற்றை வணங்குகின்றனர், தங்கள் விரல்கள் உண்டாக்கினவற்றின் முன் பணிகின்றனர். ஏசாயா 44:18-19. அவர்கள் அறிவற்றவர், விவேகமற்றவர், காணாதவாறு கண்களையும் உணராதவாறு உள்ளத்தையும் அடைத்துக் கொண்டனர். அவர்கள் சிந்தையில் மாற்றமில்லை, அவர்களுக்கு அறிவும் இல்லை. அதில் ஒரு பகுதியை அடுப்பிலிட்டு எரித்தேன், அதன் நெருப்புத் தணலில் அப்பம் சுட்டேன், இறைச்சியை பொரித்து உண்டேன். எஞ்சிய பகுதியை கொண்டு சிலை செய்யலாமா? ஒரு மரக்கட்டை முன் நான் பணிந்து வணங்கலாமா என்று சொல்ல அவர்களுக்கு விவேகமும் இல்லை.
ஒரு மரத்தின் பாதியை சிலையாக உண்டு பண்ணி மற்றொரு பாதியை அடுப்புக்கென்று எரிக்கின்றார்கள். மரத்தில் மீதியான துண்டை அருவருப்பான சிலையாக செய்யலாமா என்று ஆண்டவர் கேட்கிறார். இயேசுவுக்கு நிகராக ஒரு படத்தையோ ஒரு சுரூபத்தையோ உண்டாக்கி வைத்து அந்த அருவருப்பான சிலையை வணங்குபவர்களுக்கு அறிவும் இல்லை, விவேகமும் இல்லை என்கிறார் ஆண்டவர். எசேக்கியேல் 14:3. மானிடா, இம்மனிதர் சிலைகளிடம் தங்கள் மனதை பறிகொடுத்து அவற்றை தங்கள் முன் எழும்பும் தீச்செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இவர்கள் என் திருவுளத்தை அறிய நான் விடுவேனோ? சிலையை உருவாக்க வேண்டாம் என்பதுதான் 10 கட்டளைகளில் 2ஆம் கட்டளை. ஆனால் இதை இயேசுவின் நினைவாக உண்டாக்கி வைத்திருக்கிறேன், அவைகளை நான் வழிபடுவது இல்லை என்று கூறும் ரோமன் கத்தோலிக்கர்கள் தங்கள் ஆன்மாக்கள் அழிந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எசேக்கியேல் 23:49. நீங்களும் உங்கள் காமவெறி, சிலை வழிபாடு ஆகிய குற்றங்களின் பாவ வினையை சுமப்பீர்கள். அதன் மூலம் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். சிலைகளை வழிபடுவது பாவம். அந்த பாவத்தை செய்பவர்கள் தாங்கள் மட்டும் பாவத்தை சுமக்காமல் தங்களுடைய சந்ததிகளாகிய 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தங்களுடைய சாபங்களை விட்டு செல்கிறார்கள். ஓசேயா 13:2. இப்பொழுதும் அவர்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்கிறார்கள். சிலைகளை தங்களுக்கென வாத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வெள்ளியில் செய்யப்பட்ட சிலைகள் அவை யாவும் தட்டானின் கைவேலைகளே. இவற்றுக்கு பலியிடுங்கள் என்கிறார்கள் அவர்கள். மனித கன்றுக்குட்டிகளை முத்தமிடுகின்றார்கள். ரோமன் கத்தோலிக்க சபை தன்னுடைய சொந்த கற்பனையினால் தன் புத்திக்கேற்ப ஆண்டவர் இயேசுவுக்கு இணையாக சுரூபங்களையும் சிலைகளையும் படங்களையும் உருவாக்கி வருகிறது. அது மட்டுமின்றி பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ரோமன் கத்தோலிக்கர்கள் மனித கைகளால் உருவாக்கப்பட்ட சுரூபத்தை ஆண்டவருக்கு இணையாக்கி தங்கள் தலைகளை தாழ்த்தி சிலுவையில் உள்ள சுரூபத்தை வணங்கி இயேசுவையே முத்தம் செய்கிறேன் என்று தவறாக நினைத்து கொண்டு அந்த அருவருப்பான சிலைக்கு அன்புடன் முத்தம் செய்து ஆண்டவரின் கட்டளையை மீறி அவரை அவமானப்படுத்தி தங்கள் ஆன்மாக்களை அழித்துக் கொள்கிறார்கள். பெரிய வெள்ளிக்கிழமை என்று நடைபெறும் சடங்குகளில் பங்கு பெறும் அனைத்து கத்தோலிக்கர்களும் சிலை வழிபாடு செய்கின்றனர். சிலை வழிபாட்டினர் அனைவரும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியிலே பங்கடைவார்கள். திருவழிபாடு 21:8. ஆனால் கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்கு உரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவரும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்காகும். இதுவே 2ஆம் சாவு. மனித கைகளினால் உருவாக்கப்பட்ட இயேசுவுக்கு இணையான சிலைகளையும் சுரூபங்களையும் வழிபடுகிற அனைவரும் இரக்கமே இல்லாமல் 2ஆம் மரணமாகிய நெருப்பும் கந்தகமும் எரிகிற ஏரியிலே முடிவில்லா அழிவுக்கு பங்கடைவார்கள் என்கிறார் ஆண்டவர் இயேசு. சிலைகளுக்குள் இருப்பது என்ன? 1 கொரிந்தியர் 10:19-20. எனவே சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை அல்லது சிலைகளை பொருட்படுத்த வேண்டும் என்றா சொல்லுகிறேன்? மாறாக சிலைகளுக்கு பலியிடப்பட்டவை கடவுளுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடப்பட்டவைகளாகும். நீங்கள் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை. இணைச்சட்டம் 32:17. இதையல்லாத பேய்களுக்கு பலி செலுத்தினர். அவர்கள் அறியாத வேற்று தெய்வங்களுக்கு, நேற்று முளைத்த புதிய தெய்வங்களுக்கு உங்கள் முன்னோர் அஞ்சாத அவற்றுக்கு பலியிட்டனர். சிலைகள் மற்றும் சுரூபங்களுக்கு முன் பலியிடுவது பேய்களுக்கே பலியிடுவது என்றும், சிலைகள் மற்றும் சுரூபங்களுக்குள் இருந்து செயல்படுவது பேய்களே என்றும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். சிலைகளோடு ஒருவருக்கு உறவிருந்தால் ஆண்டவரோடு அல்ல, பேய்களோடு அவர் உறவு கொள்கிறார் என்று மேற்கண்ட வசனங்கள் தெளிவாய் கூறுகிறது. கடவுளுக்கு நிகராக இருக்கிற எல்லா சுரூபங்களிலும் சிலைகளிலும் படங்களிலும் இருந்து செயல்படுவது பேய்களே என்று மறைநூல் கூறுகிறது. திருவழிபாடு 9:20. அந்த வாதைகளால் கொல்லப்படாமல் எஞ்சிய மனிதர்கள் தங்கள் செயல்களை விட்டு மனம் மாறவில்லை. பேய்களையும் பொன், வெள்ளி, வெண்கலம், கல், மரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட பார்க்கவோ கேட்கவோ நடக்கவோ முடியாத சிலைகளையும் வணங்குவதை அவர்கள் விட்டுவிடவில்லை. பொன், வெள்ளி, வெண்கலம், கல் மற்றும் மரங்களால் செய்யப்பட்ட சிலைகளால் பார்க்கவோ கேட்கவோ நடக்கவோ முடியாது என்றும், சுரூபங்களை வணங்குவது பேய்களை வணங்குவதற்கு சமம் என்றும் ஆண்டவர் கூறுகிறார். வெண்கல பாம்பு சிலை. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் பாம்புகளால் கடிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த சமயத்தில் வெண்கல பாம்பின் சிலையை ஆண்டவர் மோசேயிடம் செய்ய சொன்னார்.
மோசே செய்த வெண்கலப் பாம்பு சிலையை பார்த்த அனைவரும் குணமடைந்தனர். ஆகவே இதன் காரணமாகவே ரோமன் கத்தோலிக்க சபையின் ஆலயங்களில் இயேசுவுக்கும் மரியாளுக்கும் சிலைகளை வைத்திருப்பது தவறில்லை என்று ரோமன் கத்தோலிக்க சபை கூறுகிறது. இது உண்மையா என்பதை இறை வார்த்தையை கொண்டு ஆராய்ந்து பார்ப்போம். எண்ணிக்கை 21:6 முதல் 9 வரை. உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரவேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்பொழுது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசி உள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கலப் பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கலப் பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்தில் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபோது அவர் பாம்புகளை அனுப்பி அவர்களை தண்டித்தார். மோசேயின் ஜெபத்தை கேட்ட கடவுள் வெண்கலப் பாம்பு சிலையை செய்யச் சொன்னது உண்மையே. ஆனால் வெண்கலப் பாம்பு சிலையை செய்யச் சொன்ன ஆண்டவர் அந்த சிலையை வழிபட சொன்னாரா? இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்குள் நுழைந்த பிறகு அந்த வெண்கலப் பாம்பு சிலையை வழிபடத் தொடங்கினர். பல நூற்றாண்டுகளாக இஸ்ரவேலர்கள் வழிபட்டு வந்த அந்த வெண்கல சிலையை ஆண்டவர் மேல் மிகவும் விசுவாசமாக இருந்த எசேக்கியா ராஜா உடைத்தெறிந்தார். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை மறந்து வெண்கலப் பாம்பு சிலையை வழிபட்ட காரணத்தினால் எசேக்கியா ராஜா அந்த வெண்கலப் பாம்பு சிலையை உடைத்தெறிந்தார். வெண்கலப் பாம்பு சிலை உடைக்கப்பட்டது. 2 அரசர்கள் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1:4 முதல் 5 வரை. இஸ்ரவேல் அரசன் ஏலாவின் மகன் ஓசேயா ஆட்சி ஏற்ற 3ஆம் ஆண்டில் ஆகாசின் மகன் எசேக்கியா யூதாவின் அரசனானார். அவர் தொழுகை மேடுகளை அழித்து நடுக்கற்களை தகர்த்து ஆசேராக் கம்பத்தையும் வெட்டி வீழ்த்தினார். மோசேயால் செய்து வைக்கப்பட்ட வெண்கலப் பாம்பு சிலையையும் உடைத்தெறிந்தார். ஏனெனில் இஸ்ரவேல் மக்கள் அன்று வரை அதற்கு தூபம் காட்டி வந்தனர். அது நெகுஸ்தான் என்று அழைக்கப்பட்டு வந்தது. அவர் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். அவருக்கு பின்னோ அவருக்கு முன்னோ இருந்த யூதாவின் அரசர் அனைவரிலும் அவரை போல வேறு எவரும் இருந்ததில்லை. வெண்கலப் பாம்பு சிலையை உடைத்தெறிந்த எசேக்கியா ராஜாவை குறித்து தூய ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். அவர் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். அவருக்கு பின்னோ அவருக்கு முன்னோ இருந்த யூதாவின் அரசர் அனைவரிலும் அவரை போல வேறு எவரும் இருந்ததில்லை என்று எசேக்கியா ராஜாவை குறித்து தூய ஆவியானவர் புகழ்ச்சியாக எழுதியுள்ளார். சிலைகளை வழிபடுவது வீண் என்று அறிந்து எசேக்கியா ராஜா ஆண்டவர் செய்ய சொன்ன வெண்கலப் பாம்பு சிலையை உடைத்தெறிந்தார். சிலைகளை வழிபடுவது வீணான காரியம் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வெண்கலப் பாம்பு சிலையை செய்ய சொன்ன ஆண்டவர் இயேசு, மரியாள் மற்றும் புனிதர்களுக்கு சிலை செய்ய இறை வார்த்தையில் கட்டளை கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவர் கட்டளையிடாமல் இயேசு மற்றும் மரியாளுக்கு சிலைகளை செய்வதும் அல்லாமல் அவைகளை வழிபடவும் கத்தோலிக்க சபை ஊக்குவித்து வருகிறது. பெரிய வெள்ளிக்கிழமை என்று ரோமன் கத்தோலிக்கர்கள் தங்கள் தலைகளை தாழ்த்தி சிலுவையில் உள்ள சிலையை வணங்கி அந்த சிலைக்கு முத்தம் செய்து ஆண்டவரின் கட்டளையை மீறி வருகிறார்கள். எசேக்கியா ராஜா செய்தது போல ரோமன் கத்தோலிக்கர்களும் தங்கள் வீடுகளில் உள்ள இயேசு, மரியாள் மற்றும் புனிதர்களின் சிலைகள், சுரூபங்கள் மற்றும் படங்களை உடைத்தெறிந்து தங்கள் ஆன்மாக்களை காத்துக்கொள்ள வேண்டும். சிலுவை பாதை செய்வது சரியா? ரோமன் கத்தோலிக்க சபையில் சிலுவை பாதை என்கிற சடங்கை தவக்காலத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் அனுசரிக்கின்றார்கள். சிலுவை பாதையில் இறை வார்த்தையின்படி 14 ஸ்தலங்கள் இருப்பதாகவும் அதையே தாங்கள் நினைவு கூறுவதாகவும் போதிக்கிறது ரோமன் கத்தோலிக்க சபை. கிறிஸ்துவுக்கு பின் 1686ஆம் ஆண்டில் 11ஆம் இன்னசென்ட் என்கிற போப் பிரான்சிஸ்கன் சபைக்கு மட்டும் அவர்களின் தேவாலயங்களுக்குள் சிலுவை பாதையின் 14 நிலைகளை அமைக்கும் உரிமையை வழங்கினார். கிறிஸ்துவுக்கு பின் 1731ஆம் ஆண்டில் 12ஆம் கிளமெண்ட் என்கிற போப் உலகமெங்கும் உள்ள எல்லா தேவாலயங்களிலும் சிலுவை பாதையின் 14 நிலைகளை பிரான்சிஸ்கன் சபை குருவின் உதவியோடு அமைக்க உரிமை வழங்கினார். கிபி 1857ஆம் ஆண்டில் பிரான்சிஸ்கன் குருவின் தலையீடு இல்லாமல் ஆயர்கள் தாங்களாகவே சிலுவை பாதையின் 14 நிலைகளை அமைக்க அனுமதிக்கப்பட்டனர்.
கிபி 1857க்கு பிறகு சிலுவை பாதை என்கிற பக்தி முயற்சி கத்தோலிக்க மக்கள் மத்தியில் பரவத் தொடங்கியது. சிலுவை பாதையின் வரலாற்றை தெரிந்து கொள்ள கீழ்காணும் இணையதள இணைப்பை வாசித்து பாருங்கள். வெரோனிகா. தவக்காலத்தில் செய்யப்படும் சிலுவை பாதையின் 6ஆம் ஸ்தலத்தை வெரோனிகா என்கிற ஒரு பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை துணியால் துடைத்தாள் என்றும், அந்த பெண்ணின் நற்செயலுக்கு பரிசளிக்கும் வகையில் ஆண்டவர் இயேசு தன் முகத்தை அந்த துணியில் பதிய வைத்தார் என்றும் ரோமன் கத்தோலிக்க சபை போதிக்கிறது. வெரோனிகா என்கிற பெண்ணை பற்றி ரோமன் கத்தோலிக்க மறைநூலில் எங்கும் எழுதப்படவில்லை. ரோமன் கத்தோலிக்க மறைநூலில் உள்ள மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற இயேசுவின் சிலுவை மரணத்தை விவரிக்கும் நற்செய்தி புத்தகங்களில் வெரோனிகா என்கிற பெண்ணை பற்றி தூய ஆவியானவர் எழுதவில்லை. இறை வார்த்தையில் இல்லாத ரோமன் கத்தோலிக்க சபையால் புனைக்கப்பட்ட கற்பனையான பெண்ணே இந்த வெரோனிகா. வெரோனிகா துடைத்த துணியில் ஆண்டவர் இயேசு தன் முகத்தை பதிய வைத்தார் என்று கத்தோலிக்க விசுவாசிகளுக்கு ஒரு பொய்யை போதித்து அவர்களை சிலை வழிபாடு செய்ய தூண்டும் செயலே இந்த வெரோனிகாவை பற்றிய தவறான உபதேசம். பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் சிலை வழிபாடு தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டிலும் சிலை வழிபாடு தடை செய்யப்பட்டுள்ளது. ரோமையர் 1ஆம் அதிகாரம் வசனம் 25. அவர்கள் கடவுளை பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணிவிடை செய்தார்கள். படைத்தவரை மறந்தார்கள். அவரே என்றென்றைக்கும் போற்றுதற்குரியவர். ஆமேன். படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு படைத்தவரை மறந்தார்கள் என்று எழுதியுள்ளது. நம்மை படைத்தவராகிய ஆண்டவர் இயேசுவை படைக்கப்பட்ட சிலைகளுக்கு நிகராக்கி படைத்தவராகிய ஆண்டவர் இயேசுவை மறந்தார்கள் என்பது ரோமன் கத்தோலிக்க சபையில் உண்மையாகிவிட்டது. ஆண்டவர் இயேசுவே நம்மை படைத்த கடவுள். அவரை ஒரு ஊமை சிலைக்கு நிகராக்குவது மிகவும் வேதனையான செயல். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 14. எனவே என் அன்புக்குரியவர்களே, சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள். பாம்பை கண்டு ஓடுவது போல இயேசுவுக்கு இணையான சிலைகளை கண்டு ஓடுங்கள் என்கிறார் தூய ஆவியானவர். ஏனெனில் ஆண்டவர் உருவமற்றிருக்கிறார். ஆண்டவரை அவருடைய உண்மை இயல்பாகிய உருவமற்ற தன்மையோடு வழிபட வேண்டும். 1 யோவான் 5:21. பிள்ளைகளே, சிலை வழிபாடை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த அன்பு சீடனாகிய யோவானும் ஆண்டவர் இயேசுவுக்கு இணையாக இருக்கும் சிலைகளிடம் இருந்து விலகி உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார். திருத்துதர் பணிகள் 15ஆம் அதிகாரம் வசனம் 28-29. இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியானவரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். இஸ்ரேலருக்கும் புற இனத்தவராகிய நமக்கும் நடுசுவராக இருந்த மோசேயின் திருச்சட்டத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தினாலே ஒழித்துவிட்டார். ஆயினும் இயேசு சிலுவை மரணத்தினால் ஒழித்த மோசேயின் திருச்சட்டத்தை புற இன கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி சில பரிசேயர்கள் தர்க்கம் பண்ணினார்கள். சுமையான வேறு எந்த ஒரு கட்டளையையும் புற இன கிறிஸ்தவர்கள் மீது சுமத்தாமல் அவசியமான சில கட்டளைகளை திருத்தூதர்கள் தூய ஆவியின் துணையோடு நியமித்துள்ளனர். அவைகளில் முதன்மையாக இருப்பது சிலைகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்பதே. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனம் 4. இப்பொழுது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதை குறித்து பார்ப்போம். இவ்வுலகில் சிலை என்பது ஒன்றுமே இல்லை. கடவுள் ஒருவரே அன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும். சிலை என்பது ஒன்றுமில்லை. அது ஊமையாயிருக்கிறது. அவைகள் காணப்போவதும் இல்லை. அதன் காதுகள் கேட்கப் போவதும் இல்லை. நாம் விசுவாசிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள ஆண்டவர். அவர் ஒரு சுருவத்தின் வடிவிலோ அல்லது ஒரு சிலையின் வடிவிலோ இல்லை. தந்தையாகிய கடவுள் உருவமற்றிருக்கிறார். உருவமற்று இருக்கும் தந்தையாகிய கடவுளுக்கு படங்களோ சிலைகளோ செய்து வைத்து அதை வணங்கி வீணாக ஆராதனை செய்து உங்கள் ஆன்மாக்களை இழந்து போகாதீர்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 16-18 வரை. கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாடு கோவிலுக்கும் என்ன இணக்கம்? வாழும் கடவுளின் கோவில் நாமே. என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன். அவர்கள் நடுவே நான் உலவுவேன். நானே அவர்கள் கடவுள், அவர்கள் என் மக்கள் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார் என்றோ. எனவே அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள், அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். தீட்டானதை தொடாதீர்கள்,
அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். மேலும் நான் உங்களுக்கு தந்தையாயிருப்பேன், நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியருமாயிருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் வல்ல ஆண்டவர். ஆண்டவருடைய ஆலயத்திற்கும் சிலை வழிபாடு கோவிலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏனெனில் ஒரு கல்லிலோ மரத்திலோ அல்லது மாவினால் செய்யப்பட்ட ஒரு சுருவத்திலோ ஆண்டவர் இயேசு வாழ விரும்பவில்லை. மாறாக அவர் நமக்குள் உலாவி நமக்குள் வாழவே விரும்புகிறார். உயிருள்ள ஆண்டவர் இயேசு ஊமையாய் இருக்கும் சுருவத்திற்குள் ஏன் வாழ வேண்டும்? ஆண்டவர் இயேசு வாழ விரும்பும் ஒரே இடம் அவரின் ஆலயமாகிய நம் இருதயமே. ஆகையால் 2 கொரிந்தியர் 16:16-18 கூறுவது போல, சிலைகளை வழிபடும் ரோமன் கத்தோலிக்க சபையின் ஆலயத்திற்கு செல்லாமல் ஆண்டவர் அருவருக்கும் அசுத்தமான சிலைகளை உங்கள் வீட்டிலிருந்து அகற்றி இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு செவி கொடுத்து உங்கள் இருதயத்தில் மட்டுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து உங்கள் ஆன்மாக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கர் 1:9. நாங்கள் உங்களிடம் வந்த பொழுது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறியிருக்கிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். நாம் விசுவாசிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள மெய்யான ஆண்டவர். உயிருள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஊமையான சிலைக்கு ஒப்பாக்கி அந்த சிலையை வழிபடுவது தேவ தூஷணம். அறிந்தோ அறியாமலோ நீங்கள் இயேசுவுக்கு இணையாக படங்களை வைத்து சிலை வழிபாடு செய்திருக்கலாம். நீங்கள் நிலை வாழ்வை அடைய விரும்பினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருவருக்கும் சிலைகளை விட்டு மனம் திரும்புங்கள். மனித கைகளால் உருவாக்கப்பட்ட சிலைகளை வழிபடாமல் பூமியும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு ஒருவரையே அவரது உண்மை இயல்பாகிய உருவமற்ற தன்மையோடு வழிபடுவதையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆகவே சிலை வழிபாட்டை ஊக்குவிக்கும் ரோமன் கத்தோலிக்க சபையை விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவியின் தன்மையில் வழிபட்டு உங்கள் ஆன்மாக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஆமேன். இந்த படிப்பினையை குறித்து உங்களுக்கு சந்தேகங்களோ அல்லது கேள்விகளோ இருந்தால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இயேசுவுக்கே மகிமை. மே காட் பிளஸ் யூ.